ஹலோ மக்களே! நான் காட்டுப்பூச்சி. வெல்கம் டூ விஜய்ஸ் மக்களாட்சி. இன்னைக்கு நம்ம தலைவர் விஜயோட முதல் மாத அரசியல் பயணத்த பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தலைவருடைய முதல் உத்தரவு என்னன்னா, சிஎம்டிஏல எந்த கட்சிக்கும் நிதி வசூல் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம பொதுவா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் 500 ஸ்கொயர் ஃபீட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 500 ஸ்கொயர் ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் 500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கேட்டுறோம்னா, மொத்த பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட். இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 25 விகிதமா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றோம். இப்ப லாஸ்ட் ஆட்சி வந்தப்ப அத 25லேருந்து 27ஆ மாத்திட்டாங்க. ரூ. 27 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கட்டுறோம். அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாக்கு 1500 இன்டூ ரூ. 27 நீங்க கட்டணும். இது நம்ம கட்டிட்டு இருந்தோம் இதுவரைக்கும். ஆனா இது என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா, இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட ரூவா கிடையாது. இது அந்த கவர்மெண்ட் நடத்துற பார்ட்டிக்கு நம்ம குடுக்குற ஃபண்ட் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம சிஎம் இப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மக்களோட காசு. பார்ட்டி நடத்துறதுக்குலாம் நம்ம மக்கள்ட்டருந்து காசு வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு தான் மக்கள் உரிமையோட நம்மளுக்கு பே பண்றாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணுமே தவிர, ஒரு நம்மள கட்சி நடத்துறதுக்கு எந்த காசும் வாங்கக்கூடாது. இத மொத்தமா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இத அப்படியே கேன்சல் பண்ணிட்டாரு. வரவேற்கத்தக்கது. அடுத்து நம்ம லிஸ்ட் 2ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு 10 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை பண்ணி ஒருத்தர் சீரழிச்சிருக்காரு. ஸோ கோயம்புத்தூர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு. நம்ம சிஎம் சாரோட ஆணையின் பேரில் ரொம்ப தீவிரமா புஷ் பண்ணி நம்ம போலீஸ் ஆஃபீசர்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிய கைது செஞ்சு சிறையில போட்டுருக்காங்க. பெர்சனலா நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தோட பேரண்ட்ஸ்ட்ட பேசி, "நான் கண்டிப்பா உங்க பொண்ணு அனுபவிச்ச சித்திரவதை மாரி அவனுக்கு சித்திரவதை கண்டிப்பா குடுக்குறதுக்கு சொல்லியிருக்கேன்ம்மா. கவலைப்படாதீங்க. கோர்ட் நம்மள தண்டிச்சு அவனுக்கு தகுந்த தகுந்த தண்டனை வாங்கி குடுக்கும்" அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து நம்ம 3வதா பார்க்க போறது, பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் டிஜிபி, டிஐஜி அதிகாரிகள் மாற்றம். ஆமா. இது நெறைய இடத்துல நடக்குது. எப்பயுமே ஒரு புது ஆட்சி வர்றப்ப இது நடக்க தான் செய்யும். ஆனா, இப்ப என்ன இது ரொம்ப நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அ ரொம்ப திறமை வாய்ந்தவங்களும், லஞ்சம் வாங்காம நேர்மையா இருக்கிறவங்கள மாரி இருக்கிற நெறைய ஆஃபீசர்ஸ உள்ள புஷ் பண்ணி மாத்தியிருக்காங்க. தேவையான இடத்துக்கு மாத்தப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகணுங்கிறக்காண்டி தான் இந்த சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. வெல்கமிங் ஆல் திஸ் திங்ஸ் சார். அடுத்து நம்ம 4வதா பார்க்க போறது, ராதன் பண்டிட் அரசியல் பிரிவு செயலாளர். இது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ராதன் பண்டிட் அப்படிங்கிறவரு ஒரு அரசியல் இல்ல. ஒரு ஒரு அ ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆன்லைன்ல நெறைய இடத்துல ஆஸ்ட்ராலஜி சொல்லுவாரு. இவர் அந்த ஆஸ்ட்ராலஜிலாம் சொல்லி நெறைய பாப்புலரான ஒரு பெர்சனாலிட்டி தான் இவரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அ அ இந்த ஆஸ்ட்ராலஜில விஜய் சிஎம் ஆயிருவாரு. விஜய் தான் அடுத்து எல்லாமே ரூல் பண்ண போறாரு. அப்படிங்கிற மாரி நெறையா சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு நம்ம கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. பட் ஆனா இதுக்கு மக்கள் ஆதரவு இல்லாம அகைன்ஸ்ட்டா பேசியிருக்காங்க. இத நீங்க பண்ணவே கூடாது. இஷ்டத்துக்கு நீங்க பண்ற மாரி இருக்குன்னாங்க. அத உடனே வந்தோனே மக்கள் எதிர்ப்பு வந்தோனே, உடனடியா பதவி நீக்கம் செஞ்சு, அந்த ஒரு பதவியே தேவையில்ல அப்படிங்கிற மாரி ஒரு முடிவு எடுத்து அத விட்டுட்டாங்க. ஸோ மக்கள் குரல மதிக்கிறாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, மேகதாது அணை. ஸோ இந்த மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அது கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம நிர்மல்குமார் சாரும் சொல்லியிருக்காரு. விஜய் சாரும் இத சொல்லியிருக்காரு. ஸோ இதில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அ மேகதூத் அணைங்கிறது கர்நாடகால தண்ணி நிறைஞ்சு நம்மளுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு அது உள்ள வரும். ஸோ அந்த வர்றத அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள ஒரு டேம் கட்டிக்க போறோம். எங்களுக்கு நாங்க இத வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு பெருசா ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு சும்மாவே கம்மியா தான் தண்ணி அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதனால டெல்டா விவசாயிகள் நெறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த இத கட்டிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே நம்மளுக்கு வந்துரும். இத கடைசி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலை உருவாயிரும். தண்ணி இல்லாம நம்ம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்காக நம்ப அ அ அ விஜய் அவர்கள் நம்ம போனி சார போய் பார்க்குறப்பயும், இத பத்தி பேசியிருக்காரு. இந்த மாரி இத கட்ட வேணாம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாரி கட்டுற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம சைட்லேருந்து நம்ம கண்டிப்பா குரல் குடுப்போம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரசு அலுவலகத்தில பயோமெட்ரிக் வருகை. இது ரொம்ப விரைவால் இத கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரும் அவங்கவங்க கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போறப்பயும் சரி, வெளிய வரப்பயும் சரி, பயோமெட்ரிக்கோட என்ட்ரி அண்ட் பயோமெட்ரிக் எக்ஸிட்டும் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, எவ்வளோ நேரம் உள்ள உட்காருறாங்க, இவ்வளோ கரெக்ட்டா வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காகவும் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு தேவையில்லாத புரோக்கர்ஸ், அன்வான்டட் பீப்பிள் உள்ள வர்றது, இந்த லஞ்சம் குடுக்குறது, இந்த மாரி விஷயங்களையும் தவிர்க்கிறதுக்காண்டியும் இத அமல்படுத்தியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது.
நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் முதலமைச்சர் நீலாங்கரையில வந்து தங்கியிருக்காரு. அங்கருந்து 17 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தான் நம்ப செக்ரட்டரியேட்டுக்கு வராரு. ஸோ, இதனால ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு சிஎம் வந்து வராரு அப்டின்னா, எல்லா டிராஃபிக்கும் அந்த ரூட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு மக்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வைப்பாங்க. பட் ஆனா நம்ம சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாரி ஒரு இது இருக்கக்கூடாது. நம்ம மக்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரோட்டுக்கு ஒரு ஓரமா ஒரு கோன் மாரி போட்டு, இந்த இடத்துல நான் பயணம் பண்ணிக்கிறேன். மத்த இடம் எல்லாம் மக்களுக்கு ஃப்ரீயா விடுங்க அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. இது தவிர நான் மட்டும் இல்ல, என்னோட அமைச்சரவைகள்ல யாருக்குமே வந்து இந்த மாரி ஒரு சிஸ்டம் குடுக்கவே கூடாது. எனக்கோ, எந்த அமைச்சர்களுக்கோ, யாருக்காகவும் இந்த மாரி ஒரு சிஸ்டம் வரவே கூடாது அப்படிங்கிறத அ கண்டிப்பா ஆக்கியிருக்காரு நம்ப விஜய் அண்ணா. இது தவிர நெறையா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெய்ட் நடந்திருக்கு. இது என்ன ரெய்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னா நம்மலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு இடம் பதியிறதோ, ஒரு ஒரு நிலம் பதியிறது, பில்டிங் பதியிறது, நம்ம பேர்ல மாத்தணும்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் போய் நம்ம பதிவோம். இந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நெறைய லஞ்சம் வருது வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால, இங்க போய் நம்ப ரெய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 60 பிளஸ் ஆஃபீசர்ஸ் ரெய்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலா. இதுல மொத்தம் 37,75,000 அன்அக்கவுண்டட் கேஷ் சீஸ் பண்ணியிருக்காங்க. 3 சப் ரிஜிஸ்டர்ஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுசும் நெறைய ஆர்டிஓ ஆஃபீஸஸ்லயும் போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, பூனமல்லி, ஊத்துக்கோட்டை அப்படின்ட்டு 1,50,000, 1,25,000, 2,00,000 அந்த மாரி நெறையா அன்அக்கவுண்டட் கேஷ் லஞ்ச பணமா பறிமுதல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரோட். இப்ப சிவகாசி பக்கத்தில கொன்னாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில அ ஒரு 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 ரோடு ஃபெசிலிட்டியே கொஞ்சம் சில இடத்துல இல்ல. ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. எங்களுக்கு சரி பண்ண சொல்லி ரொம்ப வருஷமா கேட்குறோம். பண்ணவே இல்ல. ஒரு பஸ் வசதி கூட இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல போய் அவங்களுக்கு நம்மளோட மினிஸ்டர் கீர்த்தனா வந்து அந்த ஒரு 5, 6 கிலோமீட்டருக்கு அந்த ரோடு போட்டு குடுத்து, ரோடு சீரமைச்சு குடுத்து, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 10, 20 இயர்ஸா அவங்க லாங் ஸ்டாண்டிங் ரெக்வெஸ்ட்டா கேட்டுட்டு இருந்த பஸ் ஃபெசிலிட்டிய வந்து ஃபர்ஸ்ட் டைமா அத இனாகரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே அந்த குடும்பம் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அந்த கிராமமே. இது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்கதாக பார்க்கவும். ரெய்ட் ஆன் மணல் கொள்ளை. நீங்க டாக்டர் பிரபு பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு மினிஸ்டர் தான். நம்ம ஸ்டேட் வைடா நெறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு. நெறைய குவாரீஸ. கல் குவாரீஸ், மணல் குவாரி இந்த மாரி நெறையா பண்ணியிருக்காரு. அதில இல்லீகலா வந்து சொன்ன அளவுக்கு ஜாஸ்தியா எடுக்கிறது, சொன்ன புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணாம இருந்தனால, ஒரு 67 குவாரீஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தவிர 469 வெஹிக்கிள்ஸ் சீஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 2,00,000 லஞ்சம் கேட்டதா புகார் வந்த ஜாயிண்ட் டைரக்டர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிர இல்லீகலா இருக்கிற கல் குவாரீஸ், கவர்ன்மென்ட் பெர்மிஷனே இல்லாம பண்ற எல்லாத்தையுமே குளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பாராட்டத்தக்கது. இது தவிர நம்ம ஈபி டிபார்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பல நம்ம வீடியோல பார்த்திருந்தோம். ஈபி டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ஈபில என்ன சொல்லியிருந்தாரு, 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இது வந்து இன்னும் நாங்க உள்ள போய் பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தீர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம என்ன மக்களுக்கு இன்னும் ஆ ஃப்ரீபீஸ் குடுக்கலாங்கிறத யோசிப்போம் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருந்தாங்க. இதில அடுத்த கட்டமா என்ன பார்த்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2.5 லேக் குரோர்ஸ்க்கு வந்து அ அ கடன் இருக்கு அப்படிங்கிற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஈபி டிபார்ட்மெண்ட்ல. இத உள்ள போய் பார்க்குறப்போ ஒரு ரூ. 8,00,000 டிரான்ஸ்ஃபார்மர 12, 13,00,000க்கு விக்கிற மாரி வித்து, ஒரு 25,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ண வச்சு, அதில ஒரு ஃப்ராட்லண்ட் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 55% கமிஷன் வந்து கேட்குறாங்க. ஒரு ஒரு வேலை பார்க்குறக்கு. 45% நான் எப்படி வேலைய பார்க்குறது? சம்பளம் குடுத்து அப்படிங்கிற மாரியும் சில வெண்டார்ஸ் வந்து ப்ரூஃப்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க நிர்மல்குமார் மினிஸ்டர்ட்ட அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டோம். இது தவிர அந்த யார் என்னென்ன டெண்டர்ஸ் எடுத்திருக்காங்கிற அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா வந்து திருடிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்துச்சு. அந்த தீஃப்ப பிடிச்சுட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான். அதுபடி கேஸ்ல உள்ள கோ போலீஸ் அஃபிஷியல்ஸ் அத பத்தி நெறையா ட்ராக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போக நம்ம வெண்டார்ஸ்ட்டயும் அ அ ஒ ஒ வர்ற ஒரு இன்வெஸ்டர்ஸ்ட்டயும் நிர்மல்குமார் சார் ஓப்பனா சொன்னது 0 கமிஷன் ப்ராமிஸ் குடுக்குறோம் டெண்டர்ஸ்ல. நீங்க வாங்க கண்டிப்பா நல்லது பண்றோம். இதுக்கு முன்னாடி பண்ண 2 பிக் ஹெட்ஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வி வில் பி வெரி ஓப்பன் டூ யூ ஆல் அப்படிங்கிற மாரி வெல்கம் பண்ணியிருக்காங்க. போக போக என்ன நடக்குதுங்கிறத பத்தி நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அ டாக்டர் அருண்குமார் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அ அ திருவள்ளூர்ல எம்எல்ஏவா இருக்காரு. அவர் அங்க வந்து விசிட் பண்ணப்ப பார்த்தா, நெறையா பேருக்கு இந்த பட்டா குடுக்கறதெல்லாம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு அப்டின்னாரு. ஒரு முதியவர் ஒரு பாட்டிக்கு வந்து 30 நிமிஷத்துல அப்ரூவல் வாங்கி குடுத்துருக்காரு. எந்த ஆளுங்களையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு முடிச்சு குடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது தவிர இந்த டிசாஸ்டர்னால ஏதாவது ஒரு பேரிழிவுனால வந்த இஷ்யூனால ஏதாவது வீடு இழந்தவங்க, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு டெம்பரரியா ஒரு வீடு அரேஞ்ச்மென்ட் பண்ணி குடுத்தோம். சீக்கிரம் கவர்மெண்ட் பட்டாவோட ஒரு 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 அவங்க வாழ்றதுக்கு ஒரு இடமும் அவங்களுக்கு பண்ணி குடுக்குறோம்
அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் செஞ்சுருக்காரு. இது போக எங்கேயாவது உங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண ஃபைல் ரொம்ப டிலே ஆச்சுனாலோ, இல்லை காசு லஞ்சம் கேட்குறனாலும் என்கிட்ட டைரெக்ட்டா வந்து என்னோட ஆஃபீஸில என்னை ரீச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா எம்எல்ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது, ஸ்கூல்ஸ வந்து நம்ம ராஜ்மோகன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருங்க. உங்களோட டிஸ்ப்ளே போர்ட்ஸ் எல்லா ஸ்கூல்லயும் வெளிய வைங்க. ஒவ்வொரு கிரேடுக்கும் என்னென்ன ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அ அ நம்ப பிரைவேட் எஜுகேஷனல் சங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. எங்களால அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு ஹைகோர்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல நீங்க பிளாக் மணி எதுவும் இல்லையே, நீங்க ஒயிட் மணி தானே எல்லாமே, ஏன் அதில காமிக்க ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதுக்கு திரும்பி இன்னொருக்க மேல்முறையீடு பண்ணி, இல்ல எங்களால காமிக்க முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஏன் கேட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கூட நம்ம கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் வந்து கண்டிப்பா அதுக்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். எந்த ஹிட்டன் ஃபீஸும் இல்ல. இன்னைக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாமயே நெறைய பிள்ளைங்களோட வாழ்க்கை போகுது. முதல்லயே மொத்த வருஷ ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சா அவங்க இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிப்பாங்க. அப்படின்னு நெறைய ரீசன்ஸ் இருக்கும். அது வந்து ஐ திங்க் ராஜ்மோகன் அண்ட் டீம் வில் கைண்ட் ஆஃப் சப்மிட் தட் அண்ட் போல் அகெயின்ஸ்ட் the Sangam of Educations. மினிஸ்டர் போஸ்ட் ஃபார் விசிகே அண்ட் ஐயுஎம்எல் லீடர்ஸ். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், இந்த ஐயுஎம்எல், விசிகே இந்த லீடர்ஸ்லாம் வந்து ஓட்டு வங்கிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உரிமையே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அந்நிய அரசு அவர்களையும் ஷாஜகான் அவர்களுக்கும் தனியாக ஒரு மினிஸ்ட்ரியில் போஸ்ட் கொடுத்து, நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காண்டி உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டாஸ்மாக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். முதல் வாரத்திலே 717 டாஸ்மாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 520 தான் க்ளோஸ் ஆச்சு. கொஞ்சம் இதெல்லாம் ஆப்ரேஷனல் இருக்குது, பிளாக்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போலீஸ் வச்சு புஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுன்னு இருக்காங்க. இது தவிர டாஸ்மாகோட கான்ட்ராக்ட் ஜூன் மாதம் முடியுது. இந்த ஜூன் மாதம் முடிகிற கான்ட்ராக்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிறையா ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்து இதெல்லாம் ஓகேனா நீ அடுத்து ரெனியூ பண்ணலாம், இல்லைன்னா ரெனியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் கொண்டு வர போகிறாங்கிறது தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். பட் நம்ம நெக்ஸ்ட் மந்தில் வந்து நம்ம என்ன எக்ஸாக்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது தவிர இல்லீகல் பார்ஸ் அண்ட் ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே, லைசன்ஸே இல்லாத எல்லாத்தையும் மூடியிருக்காங்க. நிறைய இதை வந்து மூடியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எதுவுமே இல்லாமல். அந்த மாதிரி ஒயின் ஷாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மக்கள் உரிமை தொகை. நம்ம கலைஞர் மக்கள் உரிமை தொகை ஆல்ரெடி ரூ. 1000 கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரூ. 2500 வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க டிவிக்கு. பட் ஆனால் முதல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா 10,00,000 கோடி கடன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்து உள்ள மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்கமிங் பட்ஜெட் நம்ம ஸ்டேட்டோட பட்ஜெட் பிளான் பண்ணுறப்ப இதை ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டமாக நாங்கள் மனசில் வச்சு இதை நாங்கள் பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து அகவிலைப்படி, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 58%லேருந்து 60% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி கவர்மெண்ட்டோட டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏரியா நம்ம பார்த்தோம்னா, கீர்த்தனா அப்படிங்கிற நம்ம மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த ரோடு போடுற கிராமத்துக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் பஸ் ஆஃப்டர் 10-20 இயர்ஸ் அந்த பஸ்ஸை இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, ஒரு ஷார்ட் வீடியோ. வி ஆர் ஓப்பன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்என்டி நிறுவனம் முதல் முறையாக நம்ம அந்த அந்த கீர்த்தனாட்ட போய் ஃபஸ்ட் டைம் டிவிக்கு ஆட்சிட்ட போய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த டீல் சைன் ஆயிடுச்சு. 18,600 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் 8,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மேஜராக டேட்டா சென்டர் கிரியேட் பண்ண போகிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ண போகிறாங்க, அப்புறம் ஷிப்யார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3மே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட் ஏரியா. நம்ம டிரான்ஸ்போர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்டர் பார்த்திபன் இருக்காரு. நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்துருக்கோம், நிறைய தடவை வந்து ஒரு ஓட்டு போடுற டைம்லேயுமே பஸ் இல்லைன்னு சொல்லி இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஓட்டே போட முடியலன்னாங்க. இது தவிர நிறையா பண்டிகை டைம்லேயும் பஸ் இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவர் போய் அந்த நிலைமையை ஆராய்ஞ்சு பார்த்துருக்காரு. இன்ஃபீல்ட் அவரே போய் கோயம்பேட்லேயும் கிளாம்பாக்கத்துலேயும் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து 1075 பஸ் எக்ஸ்ட்ரா பஸ் விட்ருக்காங்க மக்களோட கம்ஃபர்ட்னஸ்க்காண்டி. இது தவிர அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போய் மக்கள்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறாரு. இவ்வளோ பஸ் விட்ருக்கோம், இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம், இது தவிர உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இப்போ வந்து ரேஷன் ஷாப்ஸில் இப்போ நிறைய தடவை நம்ம டிவியில் சினிமாலலாம் பார்க்குறோம். வந்து நம்ம அங்கே பார்க்குறப்ப 1 கிலோ 2 கிலோ இருக்கும், நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ஒரு 600 கிராம் 200 கிராம் குறையுது அப்படிம்பாங்க. பட் இன்றைக்கி இது அவ்வளோ தூரம் இருக்கான்னு தெரியல. பட் இன்னும் அந்த இதை கடத்துறது, ரேஷன் இதில் சரியாக கிடைக்காதெல்லாம் இன்னும் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மூட்டையில் வந்து இனிமேல் எந்த ஐட்டமே வராது. ஒரு சர்க்கரை, சீனி, பருப்பு எதுவுமே வந்து மூட்டையில் வராது. இனிமேல் பேக்கெட் ஐட்டமாக கொண்டு வர போகிறோம். நீ மூட்டையாக இருக்கிறனால தான் நீ அளந்து போடுறப்ப கரெக்டாக பண்ணுற. இனிமேல் பேக்கெட் ஐட்டம் தான், டேரெக்டாக பேக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே வந்துரு. ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத நம்ம
இப்படியே தடுக்கலாம் அப்படிங்கிறனால அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. லோன் அமௌண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, அ அ 1/5/2025 அதிலிருந்து 28/2 இர எர அ 2026. ஸோ இந்த டைமில இருக்கிறவங்களுக்கு தான் வாங்கினவங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டா இருக்கும். ஓவராலா 14,22,555 ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இதில கவர்மெண்ட் வந்து இதுக்காக 2044 கோடி அ இதுக்கு செலவு பண்ணி இந்த வே தள்ளுபடிய அனுமதிச்சிருக்காங்க. இதுவுமே நம்ப ஆட்சிக்கு வந்து 45 நாளுக்குள்ள இது டிசிஷன் எடுக்கணும். இல்லாட்டினா இத அடுத்து புஷ் பண்ண முடியாது. அதுக்கடுத்த வருஷம் தான் புஷ் பண்ணுங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தனால, இது முன்கூட்டியே வேகமா பண்ணணுன்ட்டு இது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இத பண்ணலாம். பட் நம்ம பட்ஜெட்ட பிளான் பண்றப்ப இது இன்னும் எப்படி னோ அ அ வேவர் பண்றத பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. இப்ப மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் நல்லா தெரியும். அவர் வந்து ரங்கநாதர் கோயில் போனாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனாரு. ஸோ வந்து எம்எல்ஏ தான் போனாரு. அடுத்து போறப்ப ஒரு மினிஸ்டர் மாரி போகாம ஒரு ஒரு நார்மல் அந்த பீப்பிள் மாரி போய் அங்க சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி கேட்டு அதுக்கு ரூ. 4000 கேட்டிருக்காங்க. கேட்டா பக்கத்தில சாமி போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அத ரூ. 4000 குடுத்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறத. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அறநிலையில உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன ஏது நடக்குதுன்னு பார்த்து அதில ஒரு 4 பேர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி சாமி தரிசனம் நடக்கக்கூடாது. சாமி, கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவானது தான். காசு இருக்கிறவங்களுக்கு நல்லா பக்கத்தில வந்து அவர்கள் பார்க்குறதும், காசு இல்லாதவங்க பின்னாடி வந்து பார்க்குறதும் கான்செப்ட்டே மொத்தமா நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு டீட்டெயில்ஸ் குடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்ல. நம்ம ரமேஷ் அவர்கள் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிருக்காரு. அங்க போய் டாய்லெட்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிளீனர்ஸ் துப்புரவு பணியில இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க, டாக்டர்ஸ் இல்லாத நேரத்தில அப்படிங்கிற மாரியும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அவாய்ட் பண்ணணும். இல்லாட்டினா டாக்டர்ஸ் மேல கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே பகுதி நேர டாக்டர் எவ்வளோ நேரம் இருக்கணும், லேர்னிங் டாக்டர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கணும், பெரிய டாக்டர்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கணும், அந்தந்த புரோட்டோகால்ஸ் அவங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருவோம் உடனே அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது போலீஸ் ஸ்டேஷன் ரீஃபார்ம்ஸ். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே வந்து சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா ரெக்கார்டிங் போய்க்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் போய்க்கிட்டே இருக்கணும். டெய்லியும் போய்க்கிட்டே இருக்கணுங்கிற மாரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அது தவிர இப்ப ஏதாவது ஒரு மேண்டேட்டரியா ஒரு வெஹிக்கிள் செக் பண்றாங்க போலீஸ் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்டிங் இல்லாம செக்கிங்கே பண்ணக்கூடாது. அந்த மாரி ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. இது தவிர வுமன்ஸோட சேஃப்டி அதாவது பெண்களோட பாதுகாப்புக்கு ஏத்தாப்புல ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப புஷ் பண்ணி கண்டிப்பா பண்ணணுங்கிறதையும் நம்ம சிஎம் விஜய் சார் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரக்ஸு கன்சியூம் பண்ணுறனால தான் அவங்க கட்டுப்பாடின்றி போய் பெண்கள்ட்ட தவறா நடக்க முயல்றாங்க அப்படிங்கிறத நம்ப கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும். ஸோ இதனால ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப நிறையா னோ ஆக்ஷன்ஸ் எடுத்து போலீஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சிஎம் விஜய் சார். ஸோ ஏகப்பட்ட பேர் காட் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ஏரியால, காலேஜ் ஏரியால நிறையா அந்த கஞ்சா விக்கிறவங்கலாம் நிறையா நிறையா பிடிச்சிருக்காங்க. ஸோ அறவே கஞ்சாவை ஒழிக்க வேண்டும். இது ஒரு முதல் படி. சந்தோஷம். அம்மா உணவகம். அம்மா உணவகம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத போய் நேர்ல பார்வையிட்டுருக்காரு நம்மளோட மினிஸ்டர்ஸ் வந்து. ஸோ அங்க வந்து பார்த்தப்ப, இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி, இன்னும் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வாங்கணும், குவாலிட்டியான வெசல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணி, இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அம்மாவத்தோட சாப்பாட. நம்ம மக்கள்ட்ட போய் கேட்குறப்பயும், முன்னாடி சாப்பிட்டதோட இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா கம்மியான காசுல வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயி லஞ்சம் வாங்குறத நீங்க வீடியோவோ, இல்ல ஃபோட்டோவோ எடுத்து போட்டீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 1,00,000 அன்பளிப்பு குடுக்குறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இது மட்டும் இல்ல. இன்னொன்னு சாலைகள்ல பொதுமக்களுக்கு இடையூறு தர்ற பேனர்கள் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா ரூல் பண்ணியிருக்காங்க. இது தவிர இந்த யாருக்காவது பிறந்த நாளுக்கோ, இல்ல வேற ஏதாவது விசேஷங்களுக்கோ ரோட்ல வந்து பேனர் வச்சு பப்ளிக்க டார்ச்சர் பண்ற மாரி ஒரு சிட்யூவேஷன்ஸ் வரவே கூடாது. அது எல்லாத்தையுமே கண்டிப்பா அறவே தவிர்க்கணும். அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவர் விஜய் வந்து பிஎம் சார போய் நரேந்திர மோடி சார போய் டெல்லியில பார்த்துட்டு வந்தாரு. நெறைய விஷயம் பேசினாருன்னு கேள்விப்பட்டோம். ஒண்ணு இந்த மேகதாது டேம் பத்தி பேசிட்டு வந்தாரு. நம்ம தமிழ்நாடு மீனவர்களுக்காக ஏதாவது நன்மைகள் என்னென்ன செய்ய வேணுங்கிறத பேசியிருக்காருன்னாங்க. அப்புறம் நம்மளோட ஸ்டேட் ஆந்தம் ஸோ நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாரி அதையும் கேட்டிருக்காங்க. அப்புறம் பருத்தி வரிய வந்து முற்றிலும் எடுக்கணும் அப்படிங்கிற மாரியும் லெட்டர் எழுதியிருந்தாரு முன்னாடி. ஓகே மக்களே, நம்ம ஒரு 30, 32 விஷயங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் விஜய்ஸ் மக்களாட்சி. ஐ திங்க் இது வந்து ஒரு புது கவர்மெண்ட் புதுசா உள்ள வராங்க. 1 மாசத்துல வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ஸ்டார்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம 2, 3 ஐட்டம் தான் எதிர்பார்த்தோம். நான் பேசிக்கலா 2, 3 ஐட்டம் தான் எதிர்பார்த்தேன்.
32 ஐட்டம் அவங்க ஒரே மந்த்தில் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சது. இன்னும் நிறைய இருந்திருக்கலாம். பட் நான் அதை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படியும் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு 30, 31 இது எடுத்திருக்கேன். இதை விட ஏதாவது நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருமே அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் பார்த்தீங்கன்னா சில எதிர்க்கட்சிகள் வந்து இன்னும் வித்தியாசமான ஒரு பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்கலாக அவங்க ஒரு கியூஆர் கோட் வச்சுக்கிறாங்க. இந்த இந்த ஒரு கேவலமான ஆட்சி, இந்த ஒரு கொடூரமான ஆட்சி முடியணும்னா இந்த கியூஆருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் ஒரே டீமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி 1, 2 கட்சிகள் பண்ணுறாங்க. கேவலமான ஆட்சி, கொடூரமான ஆட்சின்னு எப்படி ஒரு மாதத்துலேயே அதை முடிவு பண்ணுறாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கும் புரியல. அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஃபுல்லாக ஃபேக் பண்ணி ஏமாற்றி ஒருத்தவங்கள புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆளுங்களுக்கு சிலருக்கு வந்து ஒரு நைட்டியை எடுத்து கொடுத்து, ஒரு லுங்கி எடுத்து கொடுத்து, நீங்கள் பேசுங்க, தப்பாக பேசுங்க நம்ம தலைவரை பற்றி, விஜயை பற்றி அப்படின்ட்டு அப்படி ஒரு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க, அட்டூழியம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு கேடுகட்ட ஆட்சியை பார்த்ததே இல்லை. ஏம்மா நீ பேசுகிறதான் பேசுகிற, அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு அதை பேசினாலும் பரவாயில்ல, ஒரு மாதத்துல இவ்வளோ பில்டப் கொடுக்குற, அவனுங்க இன்னும் உள்ளே வந்து என்னென்னு படிச்சுட்டு உள்ளே பெருசாக எதுவுமே இது உள்ளே வரல, நுழையவே இல்லை, அதுக்குள்ளே நீ ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரில. அது மாதிரி ஒரு அப்படியே படித்த ஆள் மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை ஐ voted ஃபார் விஜய் டிவிகே பட் ஐ didn't expect this much of things that டிவிகே will do, this is not at all acceptable actually அப்படியே பேசுது. இன்னும் ஒரு மாதத்தில் நீ என்ன பார்த்துட்ட? அதான் காசு வாங்கி சிங்கி அடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. மக்களே, நம்ம ஒரு ஆட்சி அவங்க பண்ணுற செயலை வச்சு தான் அவங்கள நம்ம தீர்மானிக்கணுமே தவிர, இந்த மாதிரி காசுக்காண்டி கூவி ரீல்ஸ் போட்டு ஏமாத்துகிற இந்த ஒரு சில கேவலமான ஆட்களுடைய ரீல்ஸை வச்சு நம்ம ஒரு ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. நம்ம உண்மையிலேயே ஒரு ஆட்சியை நம்பணும் அப்படின்னு நம்பணும்னா, சிறந்த ஆளுங்களாக நம்ம பார்க்கணுன்னா நம்ம அண்ணாமலை சாரை பார்க்கலாம், அன்புமணி ராமதாஸ் சாரை பார்க்கலாம், அவங்க ஒய்ஃபை பார்க்கலாம். இவங்களாம் உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை, என்ன எதிர்க்கட்சி தப்பு பண்ணுறாங்கிறத டேட்டா பாயிண்ட்டோட ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி ஆதாரமற்ற சும்மா ரீல்ஸில் காசு வாங்கிட்டு போடுறவங்கள தயவுசெய்து நம்ம நம்பக்கூடாது. நம்ம உண்மையிலேயே டேட்டா இருந்தால் மட்டும் நம்புவோம். அப்படி வர இதை நம்ம கண்டிப்பாக நம்ம டிவிக்கு அகேன்ஸ்டாக நம்மளும் குரல் கொடுப்போம். அந்த மாதிரி டிவிகேவோட தப்பை ப்ரூவ் பண்ணால், அவங்க தப்பை உணர்ந்துட்டு அவங்க உடனே அவங்க மாற்றிக்கிறவும் அவங்க ரெடியான இருக்கிற ஒரு கட்சி தான். அதை நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம். அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் எப்படி நீக்கினாங்கிறத ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, ஜெய் ஹிந்த். Signing off for now, yours Katubuji. Take care. See you on the next video. Bye.